watching. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது செய்தியாளரிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் ஆகியோர் செய்தியாளரிடம் தெரிவித்திருப்பதாவது: இரண்டு கட்சிகளும் ஒரே மாதிரியான முடிவுகளை எடுத்துள்ளது. எந்த கட்சிக்கும் அல்லது கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இந்நிலையில் மக்கள் தேர்ந்தெடுத்த கட்சி சார்பில் ஆட்சி அமைக்க வேண்டும். அதுவும் வருகின்ற 10ஆம் தேதிக்குள் அந்த ஆட்சி அமைக்கப்பட வேண்டும். இத்தகைய சூழலில் ஆதரவு வேண்டும் என தவேக கட்சியினர் பேசினர். எழுத்துப்பூர்வமாக ஆதரவு வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். 10ஆம் தேதிக்குள் ஆட்சி அமையவில்லை என்றால் ஆளுநர் ஆட்சிதான் அமையும். அதற்கு முன்னதாகவே ஆட்சி அமைப்பதற்கு அனுமதி அளித்திருக்க வேண்டும். பெரும்பான்மை இருந்ததால் தான் ஆட்சி அமைப்பேன் என கூறுவது ஜனநாயகத்திற்கு மாறான செயல். இந்த தேர்தலில் பாஜக ஒரே ஒரு இடத்தை மட்டும்தான் பிடித்துள்ளது. எனவே தேர்தலில் தோல்வி பெற்றாலும் ஆளுநர் மூலமாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று பாஜக திட்டமிடுகிறது. அமைச்சரவையில் நாங்கள் இருவரும் கட்சிகளும் பங்கேற்க மாட்டோம். வெளியிலிருந்து ஆதரவு வழங்குவதற்கு மட்டுமே முடிவு செய்துள்ளோம். ஆளுநர் ஆட்சி ஒருவரை தடுப்பதற்கான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. தவேக ஆட்சி அமைக்கக்கூடாது என்று எங்கேயும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூறவில்லை. நாங்கள் பலமான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றுதான் அவர் கூறியிருக்கிறார். தவேக ஆட்சி அமைப்பதற்காக வெளியே இருந்து மட்டும்தான் ஆதரவு கொடுக்கப்பட்டுள்ளது. மாநில நலனுக்காக திமுகவுடன் பயணிப்போம் என்றும் அவர் கூறினார்.